மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பயிற்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பலன்கள் காணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய 3வது நட்சத்திரம், அதாவது காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் 2வது நட்சத்திரமாக 4 பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பொது சேவை ஈடுபாட்டில் அதிக விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சனியுடைய நட்சத்திரம் அப்படின்னால மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். இறை பக்தியில் மேலோங்கி இருப்பாங்க. அதாவது அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இறை பக்தியில் மேலோங்கி இருப்பாங்க. மகரம் ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக முதல் பிள்ளையாக பிறப்பது சிறப்பு. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக பிறந்தால் மூத்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் மூத்தவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, சிக்கல், கஷ்ட ஜீவனம் ஏற்படுத்திவிடும். அதாவது மூத்தவர்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, மூத்தவர்களுக்கு நல்ல வேலை, தொழில், உத்தியோகம் அமையாது, மூத்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிக்கலுக்குரியதாக ஆகிவிடும். ஏன்னா அவுட்ட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி வரை தனிஷ்டா பஞ்சமி, அதாவது இந்த நட்சத்திரங்களில் இறந்தால் கடுமையான தோஷம் 6 மாதங்கள் அடைப்பு தோஷமாக வேலை செய்யும். இந்த நட்சத்திரங்களில் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பிறப்பது நல்லது. இளைய பிள்ளையாக பிறந்தால் மூத்தவர்களுக்கு கொஞ்சம் கெடுதலை ஏற்படுத்தும். நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு பயிற்சி ஆகும்போது நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். அதாவது ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது, 2.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு பயிற்சி ஆகும்போது தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் ஆடு, மாடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து இப்படி வசதி வாய்ப்புகள் விரிந்து கிடக்கும். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம், மற்றவர்களிடம் வேலை வாங்கலாம். அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாகிறோம். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருப்பது நல்லது. மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 1.5 மாதம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடந்த 1.5 மாத காலமாக உங்களுக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பெரிய அளவு நன்மை. வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக, பணம், பொருளாதார ரீதியாக, வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளும் ஒரு நல்ல சூழ்நிலையை மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுபவித்து இருந்திருப்பீங்க. கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்வது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வீட்டு வேலை, அதாவது பழைய வீடாக இருந்துச்சுன்னா புதுப்பிக்கலாம், வீட்டில் பெயிண்ட் அடிக்கலாம், வீட்டில் பராமரிப்பு வேலைகள் உண்டாகும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவுகள், புதிதாக கூட வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக கூட வீடு கட்டலாம். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அது புதனுடைய வீடாக இருக்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம், பூமி சார்ந்து, மண் சார்ந்து நிலம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது ஜென்ம நட்சத்திரத்திலே
உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். அப்போ வந்து ஜென்ம சனி நடக்கும்போது ராசி கேந்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு வந்து வீடு, நிலம், சொத்து சார்ந்து இந்த வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, இந்த பக்கத்து காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் உங்களிடம் சண்டைக்கு வர மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். அதனால் வந்து நண்பர்களிடம் ஐடியா கேட்பது, நண்பர்கள் ஐடியாவை கேட்டு செயல்படுவது, இதெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் தவிர்க்க வேண்டும். வீடு சார்ந்து, சொத்து சார்ந்து, நிலம் பத்திரங்கள் சார்ந்து உங்களுடைய ரகசியங்களை வெளியில் யாரிடம் பேசக்கூடாது. ஏன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டில் செல்லும்போது அந்த வீடு சொத்து சார்ந்து தான் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவோம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு பல்வலி, வயிற்று வலி, உடம்புல வலி வேதனையும் உண்டாக்கும். அதே மாதிரி சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு வியாதிகளும் வரும். சுகஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து படிக்கணும். இப்போ வந்து விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக அதிக நேரம் விளையாடுறது, அதிக நேரம் படம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தவிர்த்து விடணும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் வேண்டும். வேலை உத்தியோகம் சார்ந்து சிலருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேற இடம் நல்ல இடமா இடம் மாறலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. மீனராசிக்கு 4ஆவது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டை பரிசுகிறார். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் கூடும். உங்கள் வாழ்க்கை துணை பேரில் வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வீட்டு மனை வாங்கிறது, இந்த மாதிரி அவங்க பேரில் சொத்து வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணை மூலம் சிலருக்கு சீர்வரிசை வரும். 7ஆவது வீட்டை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பாரி செய்யும்போது நண்பர்கள், கூட்டாளிகள், வெளியிட தொடர்புகள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும். பயண போக்குவரத்து உங்களுக்கு ஓரளவு நன்றாக இருக்கும். செவ்வாயுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. எந்த வேலை, என்ன தொழில் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார். 10ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நேர்மையாக நடந்துக்குவீங்க, லஞ்சம் வாங்க மாட்டீங்க, உண்மையாக இருப்பீங்க, சத்தியமாக இருப்பீங்க. ஏன்னா 10ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது லஞ்சம் லாவணி இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். 10ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிலருக்கு வந்து உடனே வேலை கிடைக்கும். அரசு வேலை, அரசு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை மீனராசிக்கு 11ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வந்து லாபஸ்தானம் உங்களுக்கு பலமாகும், வெற்றி ஸ்தானம் உங்களுக்கு பலமாகும். மீனராசிக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். லாபஸ்தானத்தை பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவு கூடுதலாக இருக்கும். மூத்த உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி சுகஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் தாயார், உங்கள் அம்மா வந்து கோவப்படாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. சுகஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். உடனே மருத்துவம், மருந்து மாத்திரை சாப்பிடுவது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.